பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் லோடு ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த லோடு ஸ்டிச்சுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்படி வந்து எம்போஸ்டு ரோப் வச்சு அதை வந்து ஜிக்ஜாக் போடுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ சேம் மெத்தட் அதே தான். இப்போ வந்து சிங்கிள் கலர் லோட் பண்ண போகிறோம். இந்த எட்ஜிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படியே ரேண்டமாக எடுத்து போடலாம். பட் ரேண்டமாக ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்கும் வராது இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு சைடில் வந்து இதுக்கு கொஞ்சம் இந்த த்ரெட்டுக்கு கொஞ்சம் ஒட்டின மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கோடு போட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவு போதும். ஸோ இந்த அளவு கோடு போட்டு மேலே அதே மாதிரி மேலேயும் கரெக்டாக ஈவனாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சைடு லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா போட்டு ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும் அதே மாதிரி கோடு. இது ஏன் இந்த கோடு போடுறோன்னா அப்போ தான் நம்ம கிராஸாக எல்லாம் போட மாட்டோம். ஸோ அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த சைடு இருக்கீங்களோ அவங்க அதே வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு லாக் போடும்போது மேலே பார்த்த மாதிரி போட்டுக்கணும். நான் வந்து கீழேருந்து எடுக்கிறேன், நீங்கள் மேலேருந்து எடுக்கிறேன்னா அதுவே மாறும். அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் அதில் லாக் போட்டுக்கணும். ஓகேவா? ஆனால் கேப் இல்லாத மாதிரி போடணும். அந்த கோடு மேலே தான் போடணும். இப்போ இங்கே வந்துருச்சு இல்லையா. ஸோ இங்கே எட்ஜ் வந்துருச்சு. இந்த எட்ஜ் வந்துருச்சு. வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கீழே இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த த்ரெட் வந்து மடங்கும், இந்த இடத்துல கேப் விழும். ஸோ அதனால் மேல் நோக்கி போடணும். கீழே இப்படி போட்டுட்டு இப்படி பேக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கேப் வந்து தெரியாது. லெஃப்ட் சைடு வந்து நான் இப்போ மேலே லாக் போடுறேன், ரைட் சைடு வந்து கீழே லாக் போடுறேன். ஸோ நீங்கள் எந்த சைட்லேருந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷன் மாற்றிக்கணும். த்ரெட்டு வந்து எந்த பக்கம் லாங் செயினை குத்துறீங்களோ அந்த டைரக்ஷன் மேல் நோக்கி இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து நான் கீழ் நோக்கி குத்துறேன். ஸோ நான் கீழே லாக் போட்டுக்கிறேன். அது எந்த டைரக்ஷனில் நம்ம த்ரெட்டை குத்துறமோ, ஏன்னா இதே டைரக்ஷனில் நீங்கள் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஒரு சைட்லேருந்து எடுப்பீங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது அந்த டைரக்ஷன் படி தான் போகணும். ஓகேவா? அந்த லாக்கை மட்டும் மாற்றி குத்திட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கேப்பாக விழும், கரெக்டாக உங்களுக்கு வராது. அதே மாதிரி லாக் வந்து ரொம்ப குட்டியாக போடணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸி. ஓகேவா? அந்த கோடு மேலே தான் நீங்கள் வந்து அந்த ஸ்டிச் போடணும். ஓகேவா? ஏன் அந்த கோடு மேலே போடணுன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக வரும். நீங்கள் த்ரெட்டு மேலே போட்டிங்க அப்படின்னா ஈவனாக வராது உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் போட்டு நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். க்ளூ வந்து கம்மியாக அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க த்ரெட்டை. ஏன்னா க்ளூ போட்டு அதிகமாக போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து த்ரெட்டு எடுக்கிறப்போ ரொம்ப சிரமமாயிரும். த்ரெட்டு வந்து கட் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நிறையா அப்பப்போ டிப்ஸு சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி உதவலைன்னா கூட என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு உதவும். அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லணும். இப்போ பாருங்கள், முடிகிற இடத்துல எப்படி எந்த டைரெக்ஷன் அப்படியே மாற்றி அந்த லாக்கை வந்து கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. அதுதான் மெயின். ஏன்னா எட்ஜில் வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஈஸி தான், நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக போடுறேன்னு பேரில் கடைசியாக சொதப்பிடாதீங்க. இப்போ வந்து எண்டு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷிங்காக கிடச்சிருக்கு. எவ்வளோ ஒரு பார்த்தா க்ளோவாக அப்படியே எடுப்பாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக தான் அந்த கோடு மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா என்னென்னு தெரியல. இந்த இடத்துல நான் அந்த கோடை விட்டு உள்ளே ஸ்டிச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடம் கொஞ்சம் உள்வாங்கின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரக்கூடாது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் அந்த லைன் மேலே போடணும். புரியுதுங்களா? அதுக்காக தான் இது கேப் இல்லாமல் போடணும். ப்ளஸ் நாட் வந்து அந்த லாக் செயின் வந்து கரெக்டாக போடணும். ஓகேவா? ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.